முன்னொரு சமயம் நாரத முனிவர் பூலோகத்தை சுற்றி வந்துட்டு இருந்தாரு. அப்போ அவர் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. அந்த சமயத்தில் அவர் யோசிக்கிறாரு, இந்த விஷயம் என்ன ரொம்ப முக்கியமான மக்கள் இதை பிரதானமாக செய்கிறாங்களே, இதனால என்ன பலன்கள் இருக்குது, இதை நம்ம நேராக மகாவிஷ்ணுகிட்டே கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நேராக வைகுண்டம் போகிறாரு. அவர் மகாவிஷ்ணுகிட்ட கேட்குறாரு, பூமியில் மக்கள் எல்லாமே இது ஒரு பழக்கமாகவே வச்சுருக்காங்க, இதனால் நன்மைகள் ஏதாவது இருக்கா, இது அவ்வளோ சிறப்பானதா, இது முக்கியமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அந்த சமயத்தில் மகாவிஷ்ணு சொல்கிறாரு, இதோட சிறப்பு என்ன அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னா நீங்கள் பூலோகத்தில் போனீங்கன்னா ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலமரத்தின் உச்சியில் ஒரு பேய் இருக்குது. அந்த பேய்கிட்ட போய் கேட்டிங்கன்னா இதோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நாரத முனிவர் மகாவிஷ்ணுகிட்ட என்ன கேட்டார், அவர் ஏன் அதோட விளக்கத்தை கொடுக்கறதுக்கு ஒரு பேயை போய் பார்க்க சொன்னார், நாரத முனிவர் அந்த பேயை பார்த்தாரா, அவருக்கு இருந்த சந்தேகத்தை தீர்த்துக்கிட்டாரா அப்படிங்கிற மாதிரி தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நாரத முனிவர் பூலோகத்தை சுற்றி வரப்போ அவர் ஒரு வித்தியாசமான விஷயத்தை கவனிச்சாரு அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. அப்படி அவர் என்ன கவனிச்சாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கோயில்கள்லையும் சரி மற்ற இடங்கள்லையும் சரி இந்த ஆன்மீக சாதுக்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து அவங்க புராண கதைகளையும் அவங்க வேதங்களில் சொல்லப்பட்ட நல்ல விஷயங்களையும் தத்துவங்களையும் அவங்க இறைவனை பற்றி நல்ல சிந்தனைகளை பற்றியும் பேசிகிட்டே இருந்தாங்க. இப்படி பேசிகிட்டே இருக்கிறது சத் சங்கம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த சத் சங்கம் நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. மக்கள் இதை நிறைய வரவேற்கவும் செஞ்சாங்க. ஆனால் நாரத முனிவருக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, இந்த சத் சங்கம் உண்மையிலேயே அவசியமா, சும்மா உட்காந்து புராண கதைகளையும் இறைவனோட கருத்துக்களையும் சாதுக்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து அவங்க ஆன்மீகத்தில் கூடிய அனுபவங்களையும் கலந்து உரையாடுறது அவ்வளோ முக்கியமா அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சாரு. இதுக்கான பதில் தெரியணும் அப்படின்னா நம்ம நேராக மகாவிஷ்ணுகிட்டே கேட்போம். அவர் தான் சரியான பதில் சொல்லுவார். இது உண்மையிலேயே அவசியமா, இல்லை சும்மா வேலை மனக்கட்டு மக்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து இவங்க பொழுதுபோக்காக செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டு அவர் நேராக மகாவிஷ்ணுகிட்டே கேட்குறாரு. நாரத முனிவர் மகாவிஷ்ணுவை பார்த்து பணிவாக வணங்கிட்டு அவர் மகாவிஷ்ணுகிட்ட கேட்குறாரு, நான் பூலோகத்தை சுற்றி வரப்போ எல்லா இடங்களையும் சத் சங்கம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. சாதுக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்க இறைவனோட கதைகளையும் இறைவனோட சிலைகள் நல்ல தத்துவங்களையும் கருத்துக்களையும் பேசிட்டு இருக்காங்க. இந்த சத் சங்கம் உண்மையிலேயே அவசியமா, இதனால என்ன பலன் இருக்கு, இதனால ஏதாவது நன்மைகள் ஏற்படுமா அப்படின்னு சொல்லி எனக்கு சந்தேகங்கள் இருக்கு, அதை நீங்க தான் விளக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மகாவிஷ்ணு சொல்றாரு, இது சத் சங்கம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். இது நன்மைகளும் சரி இதோட பலன்களையும் சரி நான் எவ்வளவுதான் சொன்னாலும் அது உங்களுக்கு புரியாது, அதை நீங்க அனுபவிச்சு பார்த்தா தான் புரியும். ஆனா இதை விளக்கி சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க, நீங்க அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நாரத முனிவர் கேட்கிறாரு, அப்படி யார் விளக்கி சொல்லுவாங்க, நீங்க சொல்லுங்க நான் அவங்ககிட்ட போய் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றப்போ மகாவிஷ்ணு சொல்றாரு, பூலோகத்துல ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ஒரு ஆலமரத்தின் உச்சியில ஒரு பேய் இருக்கு. அந்த பேய்கிட்ட போய் நீங்க சத்சங்கத்தோட நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அந்த பேய் உங்களுக்கு விளக்கி சொல்லும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நாரத முனிவர் யோசிக்கிறாரு, என்னடா இது, நம்ம சத்சங்கத்தோட நன்மையை பற்றி கேட்டோம் அப்படின்னா இவர் ஒரு பேயை பார்த்து கேளு அப்படிங்கிறாரு, உண்மையிலே அந்த பேய் சொல்லுமா அப்படின்ற ஒரு யோசனையோடய அவர் பூலோகத்துக்கு வராரு. அந்த மகாவிஷ்ணு சொன்ன கிராமத்தை தேடி கண்டுபிடிச்சி அந்த ஆலமரத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய பேயை பார்த்து நாரத முனிவர் கேட்குறாரு, சத்சங்கத்தால் ஏதோ நன்மைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அந்த நன்மைகள் என்ன அப்படிங்கிறது எனக்கு விளக்கி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த பேய் சிரிச்சுட்டே சொல்லுது, இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு காடு இருக்குது, அந்த இடத்துல ஒரு புலி இருக்குது, அந்த புலிகிட்ட போய் இதோட நன்மை என்ன அப்படின்னு சொல்லி கேளுங்க, அந்த புலி உங்களுக்கு விளக்கி சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் மறையவும் செய்யுது. நாரத முனிவரும் சரி நம்ம அந்த பேய் சொன்ன அந்த புலியை தேடி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த காட்டுக்குள்ள சுற்றி வராரு. கடைசியாக ஒரு நாள் அவர் ஒரு புலியை பார்க்குறாரு. இந்த புலி தான் அந்த பேய் சொன்ன புலியா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாரத முனிவர் ஒரு சின்ன பயத்தோடைய அந்த புலி பக்கத்தில் போறாரு. அந்த புலி பல நாட்களாக சாப்பிடல போல. நாரத முனிவர் ஒரு பயம் இருக்கு, எங்கடா இந்த புலி நம்மளை பிடி சாப்பிட்ரும் போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் இந்த பேய் சொன்ன வார்த்தையை கேட்டு அவர் அந்த புலிகிட்ட போய் சத்சங்கத்தால் நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அதனால என்ன நன்மைகள் ஏற்படும் அதை எனக்கு விளக்கி சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ அந்த புலி சொல்லுது, இந்த காட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்துக்கு போனீங்கன்னா ஒரு பசுமாடு அதோட கன்றோடு இருக்குது, அந்த கண்ணுக்குட்டிகிட்ட போய் சத்சங்கத்தோட நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேளுங்க, அந்த கண்ணுக்குட்டி உங்களுக்கு விளக்கி சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலி அந்த இடத்துல உயிரை விட்டு இறந்துருது. புலி இறந்ததை பார்த்த நாரத முனிவர் அதிர்ச்சி ஆகிறாரு. நம்ம என்ன கேட்டோம், சத்சங்கத்தோட நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டோம், எதுக்காக இந்த புலி உயிரை விட்டுச்சு அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுக்கிட்டு ஒரு சின்ன தயக்கத்தோட அந்த காட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் போய் அந்த கண்ணுக்குட்டி எங்க அப்படிங்கிற தேடி கண்டுபிடிச்சி அந்த கண்ணுக்குட்டிகிட்ட போய் நாரத முனிவர் கேட்குறாரு, சத்சங்கத்தோட நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இதை கேட்ட உடனே அந்த கண்ணுக்குட்டி அந்த இடத்துல இறந்து போயிருது. கண்ணுக்குட்டி இறந்தது பார்த்தோடனே நாரத முனிவருக்கு மனசு தாங்கவே இல்லை, அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அந்த சமயத்தில் அசரீரி மூலியமா ஒரு குரல் கேட்குது. என்ன அப்படின்னா, நாரத முனிவரே நீங்க பயப்படாதீங்க, சத்சங்கத்தோட நன்மைகள் என்ன அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதே கிராமத்தில் அழகான குழந்தை ஒன்று பிறந்திருக்கு, அந்த குழந்தைகிட்ட போய் இதே கேள்வியை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசரீரி குரல் மறைஞ்சு போயிருந்தது. இப்போ நாரத முனிவருக்கு அந்த அசரீரி குரல் கேட்ட உடனே அவர் மனசில் இருக்க தயக்கம் விலகி அவருக்கு பயம் அப்படிங்கிறது உண்டாக ஆரம்பிச்சிருச்சு.
என்னடா இது, முதல்ல நம்ம ஒரு பேய்கிட்ட கேட்டோம், அந்த பேய் நம்ம ஒரு புலியை பார்க்க சொல்லி அது மறைஞ்சிருச்சு. புலிகிட்ட கேட்டோடனே அது ஒரு கண்ணுக்குட்டி பாருன்னு சொல்லி இறந்துருச்சு. கண்ணுக்குட்டிட்டு கேட்டோடனே அது உடனே உயிரை விட்டுருச்சு. இப்போ இந்த குழந்தைய கேட்க சொல்கிறாங்க. நம்ம பாட்டில் ஏதோ ஒரு விஷயம் கேட்டு அந்த குழந்தை இறந்துருச்சு அப்படின்னா என்னால் மனசு தாங்கவே முடியாது, நான் அதை கேட்குறதா வேணாமா அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டே இருக்காரு. கடைசியில் அவர் ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு, சரி நம்ம அந்த குழந்தையை பார்த்து கேட்போம், என்னதான் நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை தேடி கண்டுபிடிச்சு அந்த குழந்தைகிட்ட போகிறாரு. நாரத முனிவர் ஒரு சின்ன தயக்கத்தோடு அந்த குழந்தை பக்கத்தில் போகிறாரு. அந்த குழந்தை நாரத முனிவரை பார்த்த உடனே அது நல்லா சிரிக்குது. அந்த சமயத்தில் அந்த குழந்தை நாரத முனிவரை பார்த்து கேட்குது, ஏன்னா நாரத முனிவரே சத்சங்கத்தோட நன்மைகள் என்ன அப்படிங்கிற விஷயத்த கேட்குதுன்னு என்கிட்ட வந்தீங்க, அதுக்கு ஏன் எவ்வளோ தயங்கி நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. இந்த கேள்வி கேட்ட உடனே நாரத முனிவர் அதிர்ச்சி ஆகிறாரு. என்னடா இது, ஒரு குழந்தை பிறந்த உடனே எப்படி பேசும், அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன கேட்க வந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயம் கூட இந்த குழந்தை தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி அவர் அதிர்ச்சியோடு இருக்காரு. அந்த குழந்தை நாரத முனிவரை பார்த்து சொல்லுது, நாரத முனிவரே சாதுக்கள் அப்படிங்கிற நல்லவர்கள் எல்லாமே ஒன்று கூடி சத்சங்கம் பண்ணுறதுனால என்ன நன்மைகள் அப்படிங்கிறத நீங்கள் கேட்குறீங்க, அதுக்கு நான் பதில் சொல்லி விளக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. நான் ஒரு கிராமத்தில் ஒரு பேயா பிறந்து ரொம்ப ஆண்டு காலமாக சுற்றிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் நீங்கள் வந்தீங்க, இந்த கேள்வியை என்கிட்ட கேட்டீங்க. உங்ககிட்ட பேசின கொஞ்ச நேரத்திலே எனக்கு அந்த பேய் பிறப்பு அப்படிங்கிறது முடிஞ்சு நான் ஒரு காட்டில் ஒரு புலியாக பிறந்தேன். இப்படி புலியாக பிறப்பு எடுத்த என்கிட்ட திரும்ப இதே கேள்வி கேட்டீங்க. உங்களோட சந்திப்புனால நான் ஒரு கண்ணுக்குட்டியாக பிறந்தேன். அதுக்கப்புறம் நான் கண்ணுக்குட்டியாக பிறந்தப்போ நீங்கள் திரும்ப என்னை தேடி வந்தீங்க. உங்களை பார்த்த மாத்திரத்தில், அதாவது சாதுவான உங்களை நான் பார்த்த மாத்திரத்தில் எனக்கு மோட்சம் அப்படிங்கிறது கிடச்சி நான் அடுத்த பிறவியில் ஒரு குழந்தையாக பிறந்திருந்தேன். இப்போது நான் குழந்தையாக பிறந்திருக்கப்போ திரும்ப நீங்கள் என்னை பார்க்க வந்திருக்கீங்க. அதாவது சாதுவான நல்லவர்களோட பார்வை பட்ட உடனே எனக்கு பிறந்த உடனே பேசும் திறன் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. துறவியான உங்களை பார்த்த உடனே எனக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடச்சிருக்கு. அதனால் நான் சொர்க்கத்துக்கு கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லுது. இப்படி அந்த குழந்தை நாரத முனிவர்கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லி முடிச்ச உடனே அந்த குழந்தை அந்த இடத்துல உயிரை விட்டு அது சொர்க்கத்துக்கு கிளம்பி போகவும் செஞ்சது. இதை பார்த்த நாரத முனிவர் ஒரு விஷயத்தை உணர்றாரு. ஒரு சாதாரண ஒரு துறவியாவோ இல்லை ஒரு சாதுவையோ பார்த்ததுக்கே இவ்வளோ பலன்கள் அப்படின்னா இவங்க எல்லாருமே ஒன்று கூடி நிறையா புராண கதைகளையும் நிறைய நல்ல விஷயங்களையும் வேதத்தில் இருக்கக்கூடிய தத்துவங்களையும் அவங்க பேசுகிறாங்க. இதை ஒருத்தவங்க பார்த்தாங்க அப்படின்னா அவங்க செய்த பாவங்கள் கழியறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாகவும் இருக்கும். இப்படி சாதுக்களை சந்திக்கிறதுனாலையும் துறவிகளை சந்திக்கிறதுனாலும் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு நமக்கு உணர்த்துறதுக்கு தான் அந்த மகாவிஷ்ணு என்னை நேரடியாகவே பூலோகத்துக்கு காமிச்சு இத்தனை பேரை சந்திக்க வச்சிருக்காரு போல அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பூலோகத்தில் சாதுக்கள் எல்லாமே சேர்ந்து அவங்க சத்சங்கம் நடத்திட்டு இருக்காங்க. இது அவசியமா அப்படி சொல்லி நாரத முனிவர் யோசிச்சுட்டு இருந்தாரு. அவர் மகாவிஷ்ணுவோட கேட்குறப்போ இதை நீங்கள் அனுபவத்தால் தான் கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு நாரத முனிவருக்கு ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரு. இப்படி மகாவிஷ்ணு நாரத முனிவருக்கு சத்சங்கத்தில் ஏற்படும் நன்மைகள் எப்படி அப்படிங்கிறத அதை அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுத்த இந்த நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இன்னும் நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த நோட்டிஃபிகேஷன் பில் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும்.